பொன்னேரி அருகே தனியார் வீட்டுமனை பிரிவுகளுக்காக நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்படுவதாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெரவள்ளூர் போராக்ஸ் நகரில் தனியார் நிறுவனம் ஒன்று வீட்டுமனை பிரிவுகளுக்காக அளவீடு செய்து வருகிறது. இந்த நிலையில் அருகில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்படுவதால் மழைக்காலங்களில் பாதிப்பு ஏற்படும் எனவும், மேலும் முறையாக ஏரிகளுக்கு செல்லும் நீர் குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதால் ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தவறும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக போராட்டங்களில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரித்தனர். சீர்காழியில் வர்த்தகர் மீதான தாக்குதலை கண்டித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவர் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே காலணி விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார். சீர்காழி அருகே மேலநாங்கூர் மாதவ் தெருவை சேர்ந்த வழக்கறிஞர் இளையராஜா என்பவர் சுந்தரின் கடையில் 3 நாட்களுக்கு முன்பு காலணி வாங்கி சென்றுள்ளார். அந்த காலணி நேற்று சிறிது கிழிந்துள்ளது. எனவே தனக்கு வேறு காலணி மாற்றி தருமாறு இளையராஜா கேட்டுள்ளார். அதற்கு சுந்தர் காலணி வாங்கி சென்று 3 நாட்கள் ஆகிவிட்டது, எனவே அதனை மாற்றித்தர இயலாது, வேண்டுமானால் தைத்து தருவதாக கூறியுள்ளார். அதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் இளையராஜா சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சீர்காழி போலீசார் வர்த்தகர் சுந்தர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழும், கடை உரிமையாளர் சுந்தர் அளித்த புகாரில் இளையராஜா மீது 4 பிரிவுகளின் கீழும் என இருவர் மேலும் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் வர்த்தகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்தும், உரிய விசாரணை நடத்தாமல் பாதிக்கப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையை கண்டித்தும் சீர்காழியில் வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சீர்காழி நகரில் மருந்தகம், உணவகங்கள் தவிர 1500க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளது. வர்த்தகர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குடியாத்தத்தில் 10,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகம் நிறுத்தம் செய்தது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 1 சிலிண்டர் வைத்துள்ளவர்கள், 2 சிலிண்டர்கள் இல்லாதவர்கள் என சுமார் 10,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களுக்கு சமீப காலமாக 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் விநியோகமும் நிறுத்தப்பட்டதால் மண்ணெண்ணெய் வாங்க வந்த பொதுமக்கள் அதிர்ச்சியுடன் திரும்பி சென்றனர். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மண்ணெண்ணெய் விநியோகம் குறைந்துள்ளதாகவும், கிராமப்புற மக்களுக்கு 2 சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழக்கம் போன்று விநியோகிக்கப்படும். ஆனால் நகர்ப்புற மக்களுக்கு 2 சிலிண்டர் இல்லை என்றாலும் அவர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படாது என்றும், மேலும் மண்ணெண்ணெய் வழங்குவது மாநில திட்டம் இல்லை, மத்திய அரசாங்க திட்டம் என்று குடியாத்தம் பகுதியில் உள்ள துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வானாபுரம் அருகே சித்திரை மாத கோவில் திருவிழாவில் மகாபாரதம் கதையில் வரும் காட்சிகளான பீமன், அர்ஜுனன், பகாசுரன் போன்ற பல்வேறு வேடமிட்டு பகாசுரனை அழிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள நாகல்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பாஞ்சாலி அம்மன் கோவில் திருவிழா கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த வருடம் இந்த திருவிழா நடத்துவதாக ஊர் மக்கள் முடிவு செய்து அதில் மகாபாரதம் சொற்பொழிவு கதையினை தொடங்கி 18 நாட்களாக கதையாக ஊர் பொதுமக்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்து திருவிழாவை தொடங்கினர். அதன் ஒரு பகுதியாக முதலில் பீமன் என்ற கதாபாத்திரம் பகாசுரன் என்ற கொடிய அரக்கனுக்கு உணவு கொடுப்பது போன்று சென்று பகாசுரனை அழிக்கும் பீமன் போன்ற கதாபாத்திரங்கள் கொண்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை திரளான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். செங்கோட்டையை சேர்ந்த மாணவி இன்பா UPSC தேர்வில் வெற்றி பெற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் அவரை நேரடியாக அழைத்து பூங்குத்து கொடுத்து பாராட்டியதுடன் தேநீர் விருந்து அளித்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள விஸ்வநாதபுரத்தை சேர்ந்தவர் மாணவி இன்பா. இவர் UPSC தேர்வுக்காக செங்கோட்டை அரசு நூலகத்தில் படித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்த முயற்சிகளின் அடிப்படையில் தற்போது IAS தேர்வில் தேர்ச்சி அடைந்து தென்காசி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துள்ளார்.
இதன் தொடர்ச்சியாக அவரை சந்தித்து பல்வேறு அரசியல் கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் சாதாரண குடும்பத்திலிருந்து யுபிஎஸ்சி தேர்வை எழுதி வெற்றி பெற்ற இன்பாவை நேரில் அழைத்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மாணவி இன்பாவிற்கு பூக்கொத்து வழங்கி பாராட்டுகளை தெரிவித்ததுடன் அவருக்கு தேநீர் விருந்தும் அளித்துள்ளார். மேலும் இதேபோன்று கிராமப்புற மாணவர்களும் அரசின் பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி தேர்வுகளை வெற்றி பெற வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.